நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து ஆலோசிக்க டெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. திங்கட்கிழமை தொடங்கி வரும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெறவுள்ள நிலையில் அதனை சுமூகமாக நடத்துவது குறித்து ஆலோசிக்க அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற விவகாரத்துறை கமிட்டி சார்பில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன், கிரண் ரிஜிஜு, ஜே.பி. நட்டா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை துணைத் தலைவர் கௌரவ் கோகோய், தலைமை கொறடா கொடிக்குன்னல் சுரேஷ், திமுக சார்பில் மக்களவை திமுக குழு தலைவர் டி.ஆர். பாலு, மாநிலங்களவை திமுக குழு தலைவர் திருச்சி சிவா, விசிக தலைவர் திருமாவளவன், மதிமுக சார்பில் துரை வைகோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பேரிடர் மேலாண்மை திருத்த சட்ட மசோதா, 90 ஆண்டுகள் பழமையான விமான சட்டத்துக்கு மாற்றான சட்ட மசோதா, நிதி மசோதா உட்பட 6 புதிய மசோதாக்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும், எனவே இந்த மசோதாக்களை நிறைவேற்ற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என மத்திய அரசு சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நீட் தேர்வு முறைகேடு, காவிரி நீர் பங்கீடு, சென்னை மெட்ரோ நிதி உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் என திமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டது. பத்தாண்டுகளாக இருக்கக்கூடிய வருமான வரிச்சுமையை குறைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை பட்ஜெட்டில் மத்திய அரசு பூர்த்தி செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்கக்கூடிய நிலையில் நடப்பு நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் செவ்வாய்க்கிழமை தாக்கல் செய்யவுள்ளார். இந்நிலையில் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட்டில் 3 ஆண்டுகளாக விடுவிக்கப்படாமல் உள்ள சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதியை விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தாம்பரம் செங்கல்பட்டு இடையே மேம்பால விரைவுச்சாலை திட்டத்திற்கான ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும், வருமான வரிச்சுமையை குறைக்க வேண்டும் என்றும், நடுத்தர குடும்பங்களின் 10 ஆண்டு கால எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான ஒப்புதல் வழங்க வேண்டும் என்றும், தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள மற்றும் புதிய ரயில்வே திட்டங்களை விரைந்து செயல்படுத்திட போதிய நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டங்களின் கீழ் கட்டப்படக்கூடிய வீடுகளுக்கான செலவு வரம்பை உயர்த்துவது உள்ளிட்ட தமிழ்நாடு மக்களின் எதிர்பார்ப்புகளை மத்திய அரசு நிறைவு செய்யும் என்று நம்புவதாகவும் மு.க. ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். சொத்து வரி, மின்சார கட்டணம், பத்திரப்பதிவு கட்டணம் என அனைத்தையும் பல மடங்கு உயர்த்திவிட்டு வருமான வரி குறித்து பேசுவதா என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அண்ணாமலை, மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்துக்கு வழங்கிய நலத்திட்டங்களின் மதிப்பு 10.76 லட்சம் கோடி ரூபாய் என்றும், தமிழகத்தின் நேரடி வரி பங்கீட்டை விட இது 2 மடங்கு அதிகம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றிய பிரதமர் நரேந்திர மோடி வரும் காலங்களிலும் தமிழகத்தின் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுவார் என அண்ணாமலை கூறியுள்ளார். துணை முதலமைச்சர் பதவியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வழங்குவது ஏற்புடையது அல்ல என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், அனுபவம் வாய்ந்த அமைச்சர்களுக்கு ஏன் துணை முதலமைச்சர் பதவி வழங்கக்கூடாது என்றார். எப்படி வரவேற்க முடியும்? எத்தனை அமைச்சர் இருக்கிறாங்க? என்ன திரு கருணாநிதியுடைய பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன், அதற்காக துணை முதலமைச்சர் கொடுக்கலாமா? எத்தனை பேர் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை உழைத்தவர்கள், எத்தனை பேர் அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் இருக்கின்றார்கள், அமைச்சர் இருக்கின்றார்கள், அவருக்குலாம் ஏன் கொடுக்கல? அது ஒரு குடும்ப கட்சியாக மாறிவிட்டது. குடும்ப கட்சி குடும்ப ஆட்சியாக மாறிவிட்டது. துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தால் யார்தான் வேண்டாம் என்று சொல்வார்கள் என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூரில் செய்தியாளர் பேசிய அவரிடம், துணை முதலமைச்சர் பதவி உங்களுக்கு கொடுக்கலாம் அல்லவா என்ற கேள்விக்கு, ஐயையோ ஆளை விடுங்கள் என்று கூறிவிட்டு சென்றார். நிர்வாகம் எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுக்க வேண்டியது. இது கூட்டு மந்திரி சபையாக கூட்டுமா இல்லை, நாங்கள் இளைஞர்கள் தலைவர் என்ன முடிவு எடுத்தாரோ சாதகமாக அது வந்து போகலாம். ஏன்னா துணை முதல் பதவிக்கு ஏற்கனவே முன்னுதாரணங்கள் இருக்குண்ணா, கொடுக்கலாம்ல. இந்நிலையில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரானால் இந்து தர்மத்திற்கு ஆபத்து வந்துவிடும் என்று பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா எச்சரித்துள்ளார். குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூனில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்.
இந்த மனுவை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் குற்றச்சாட்டு பதிவுக்காக இன்று செந்தில் பாலாஜியை நேரில் ஆஜர்படுத்தவும் உத்தரவிட்டது. இந்நிலையில் செந்தில் பாலாஜி தரப்பில் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் புதிதாக ஒரு மனு தாக்கல் செய்யப்பட உள்ளது. அதில் அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் அதனால் குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உடல்நலக்குறைவு காரணமாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைதான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஓராண்டாக புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 48வது முறையாக ஜூலை 22ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் திடீரென செந்தில் பாலாஜிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனையடுத்து பலத்த பாதுகாப்புடன் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு அவருக்கு இருதய பாதிப்புகளை கண்டறிவதற்கான இசிஜி, எக்கோ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு செந்தில் பாலாஜி அழைத்து செல்லப்பட்டார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள வழக்கறிஞர் ஹரிதரனால் கூவம் ஆற்றில் வீசப்பட்ட 4 போன்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள வழக்கறிஞர் ஹரிதரனால் கூவம் ஆற்றில் வீசப்பட்ட 4 செல்போன்கள் இதுவரை மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆம்ஸ்ட்ராங்கை கொன்ற கொலையாளிகள் பயன்படுத்திய 6 செல்போன்களை வழக்கறிஞர் ஹரிதரன் உடைத்து கூவம் ஆற்றில் வீசியதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஹரிதரனை நேரில் அழைத்து சென்று செல்போன்களின் உடைந்த பாகங்களை வீசிய இடத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இதன்படி திருவள்ளூர் மாவட்டம் வெங்கத்தூர் கிராமத்தில் உள்ள கூவம் ஆற்றில் வீசப்பட்ட செல்போன்களின் உடைந்த பாகங்களை தேடக்கூடிய பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். முதல் நாளில் 4 செல்போன்களின் 8 உடைந்த பாகங்களை ஸ்கூபா டைவிங் வீரர்கள் உதவியுடன் காவல்துறையினர் மீட்டனர். இந்நிலையில் மெரினா மீட்புக்குழு நிலைய அலுவலர் பாலச்சந்திரன் தலைமையில் 15 பேர் மற்றும் தீயணைப்புத்துறை மாவட்ட உதவி அலுவலர் வில்சன் ராஜ்குமார் தலைமையில் 10 பேர் என்று மொத்தம் 25 பேர் இரு குழுக்களாக பிரிந்து செல்போன்களின் உடைந்த பாகங்களை 2வது நாளாக தேடும் பணியில் ஈடுபட்டனர். காலை 6:30 மணியிலிருந்து தேடிய நிலையில் சுமார் 5 மணி நேர தேடுதலுக்கு பிறகு பட்டன் செல்போனின் முன்பாகம் கண்டெடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 6 மணி நேரத்தில் செல்போன்களின் உடைந்த பாகங்களை தேடக்கூடிய பணி நிறைவுற்றது. இதுவரை மீட்கப்பட்ட செல்போன்களின் உடைந்த பாகங்களை தடயவியல் துறைக்கு அனுப்பி அதில் உள்ள தரவுகளை சேகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் செயலிகளில் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு ஸ்கெட்ச் போடப்பட்ட பகீர் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் போலி ஐடி கார்டுகளை கொடுத்து 10 சிம் கார்டுகளை வாங்கியதும் அம்பலமாகியுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பிரபல ரவுடிகள் கைது செய்யப்பட்ட நிலையில் அடுத்தடுத்த அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அந்த வகையில் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வதற்கு முன்பாக கொலை கும்பல் போலி அடையாள அட்டைகளை கொடுத்து 10 சிம் கார்டுகளை வாங்கியதாக கூறப்படுகிறது. அந்த சிம் கார்டுகளை பயன்படுத்தி பெரும்பாலும் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் மூலமாக மட்டுமே கொலைக்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டதாகவும் தெரிகிறது. ஆற்காடு சுரேஷின் கொலைக்குத்தான் இந்த பழி தீர்ப்பு நடவடிக்கை என்று அவருடைய தம்பி பொன்னை பாலு, அவருடைய மைத்துனர் அருள் ஆகியோர் சரணடைந்த நிலையில் ஹரிகரன், அஞ்சலை ஆகியோர் தப்பித்து விடலாம் என்று எண்ணியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அருளிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தான் இந்த மொத்த கும்பலும் சிக்கியுள்ளது. மேலும் இந்த கொலைக்கு மூலாதாரமாக செயல்பட்ட தலைமறைவு குற்றவாளி சம்போ செந்திலுடனும் இந்த செல்போன் மூலமாகவே கொலை கும்பல் தொடர்பில் இருந்துள்ளது. கச்சிதமாக கொலையை அரங்கேற்றிய கும்பல் வழக்கறிஞரான ஹரிகரன் மூலமாக அனைத்து செல்போன்களையும் ஹரிதரனிடம் கொடுத்ததாகவும் இதற்காக சில லட்சம் பணத்தை பெற்றுக்கொண்ட ஹரிதரன் 6 செல்போன்களை உடைத்து அவற்றை திருவள்ளூர் மாவட்டம் வெங்கத்தூர் கூவம் ஆற்றில் வீசியதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள வழக்கறிஞர் ஹரிதரன் யார் என்பது குறித்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பணம் மற்றும் வெடிகுண்டு விநியோகம் செய்த 2 பெண் தாதாக்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் 4 வழக்கறிஞர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலையை களத்தில் நின்று கவனித்த வழக்கறிஞரான அருளின் நண்பரான ஹரிதரனும் கைது செய்யப்பட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த இவர் கடம்பத்தூர் ஒன்றிய அதிமுக கவுன்சிலராக இருந்தார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ஹரிஹரன், அருள் ஆகியோருடன் ஹரிதரன் திருவள்ளூர் நீதிமன்றத்திலும் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் வழக்கறிஞராக பணியாற்றியுள்ளார். அந்த அறிமுகமே இவர்களுக்குள் நட்பாக வளர்ந்திருப்பதாகவும் கைது செய்யப்பட்டுள்ள ஹரிதரன் கொலை சம்பவத்தில் ஈடுபடவில்லை என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. ஆனால் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட செல்போன் ஆதாரங்களை உடைத்து அவற்றை கூவம் ஆற்றில் வீசியுள்ளார் ஹரிதரன். இதனால் ஆதாரங்களை அழித்தல் பிரிவின் கீழ் ஹரிதரன் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது.
கேரளாவில் நிபா வைரஸால் பாதிக்கப்பட்ட 14 வயது சிறுவன் உயிரிழந்தார். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் நிப்பா வைரஸால் பாதிக்கப்பட்ட 14 வயது சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கேரள மாநிலம் மலப்புரத்தை சேர்ந்த 14 வயது சிறுவன் காய்ச்சல் காரணமாக கடந்த 12ஆம் தேதி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். பிறகு கடந்த 15ஆம் தேதி பெரிந்தல மன்னாவில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டார். சிறுவனுக்கு நிப்பா பாதிப்பு இருக்கும் என்று சந்தேகித்த மருத்துவர்கள் அவரை கோழிக்கோடு அரசு மருத்துவமனைக்கு அனுமதித்தனர். அவரின் ரத்த மாதிரிகளை புனேவில் உள்ள தேசிய வைராலஜி நிறுவனத்திற்கு அனுப்பி பரிசோதித்த போது நிப்பா வைரஸ் பாதிப்பு உறுதியானது. பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு வெண்டிலேட்டர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அவருக்கு ஆஸ்திரேலியாவில் இருந்து மருந்து இறக்குமதி செய்ய மருத்துவர்கள் முடிவெடுத்தனர். மருந்து செலுத்துவதற்கு முன்பாகவே சிகிச்சை பலனின்றி சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். சிறுவனுடன் தொடர்பில் இருந்ததாக 246 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 246 பேரில் 63 பேர் தொற்றால் பாதிக்கப்பட அதிக வாய்ப்புள்ளவர்கள் என்று கேரள மருத்துவத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 50க்கும் மேற்பட்டோர் சமூக நிகழ்ச்சிகளில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட பகுதிகளில் கல்வி நிலையங்களை மூடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பான பரிந்துரைகளை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினிடம் வழங்குவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் திமுகவில் மேற்கொள்ள வேண்டிய மாறுதல்கள் மற்றும் அமைப்பு ரீதியான சீரமைப்புகளுக்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்து உத்தரவிட்டார். இந்த குழுவில் அமைச்சர்கள் கே.என். நேரு, ஏவவேலு, தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த நிலையில் ஒருங்கிணைப்பு குழுவின் முதல் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் 1 மணி நேரம் நடைபெற்றது. கூட்டத்தை தொடர்ந்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தல் பணிகளை ஒருங்கிணைப்பது மற்றும் கட்சியில் மேற்கொள்ள வேண்டிய சீரமைப்புகள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாகவும் இது தொடர்பான பரிந்துரைகளை மு.க. ஸ்டாலினிடம் வழங்குவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார். 2024-2025 கல்வியாண்டுக்கான பொறியியல் கலந்தாய்வு திங்கட்கிழமை தொடங்குகிறது. இதில் முதற்கட்டமாக 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் சிறப்பு பிரிவுக்கான கலந்தாய்வு நடைபெறுகிறது. பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு வரும் 29ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 3ஆம் தேதி நிறைவடைகிறது. ஆன்லைன் மூலமே கலந்தாய்வு நடைபெறும் நிலையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் சுமார் 2,30,000 பொறியியல் இடங்கள் உள்ள நிலையில் சுமார் 2 லட்சம் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. இதன் மூலம் விண்ணப்பித்த அனைவருக்கும் பொறியியல் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் ட்ரோன் கேமராவை பறக்கவிட்டு சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் விநியோகிக்கப்பட்ட கள்ளச்சாராயத்தை குடித்தவர்களில் 67 பேர் உயிரிழந்தனர். இந்த கள்ளச்சாராயம் கல்வராயன் மலை பகுதிகளில் காய்ச்சப்படுவது காவல்துறையினரின் விசாரணையில் தெரியவந்தது. இந்த நிலையில் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் மற்றும் சென்னை வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகார்க் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஜத் சதுர்வேதி ஆகியோர் ட்ரோன் கேமராவை பறக்கவிட்டு கல்வராயன் மலை பகுதியில் ஆய்வில் ஈடுபட்டனர். இந்நாடு சேராப்பட்டு உள்ளிட்ட அடர்ந்த வனப்பகுதிகளில் ட்ரோன் மூலம் ஆய்வு நடைபெற்றது. கள்ளச்சாராய தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மதுரை கள்ளழகர் கோயிலில் நடைபெற்ற ஆடித்தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். அழகர் கோயிலில் கள்ளழகர் ஆடித்திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 9ஆம் நாளான ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாத பௌர்ணமியை ஒட்டி தேரோட்டம் நடைபெற்றது. தேரின் வடத்தை வெள்ளியங்குன்றம் ஜமீன்தாரின் ஆளுகைக்கு உட்பட்ட கிராம மக்கள் முதலாவதாக இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். இதன் பின் வீதியின் இருபுறமும் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து தேரை இழுத்து தரிசனம் செய்தனர். விழாவை ஒட்டி தென் மாவட்டங்களிலிருந்து பாரம்பரிய முறைப்படி மாட்டு வண்டி கட்டி கொண்டு வந்த மக்கள் கோயிலில் தங்கியிருந்து கிடா வெட்டி விருந்து படைத்தனர்.
வங்கதேசத்தில் வன்முறை வெடித்த நிலையில் சுதந்திர போராட்ட வீரர்களின் குடும்பத்தினருக்கான இடஒதுக்கீடு குறைக்கப்பட்டுள்ளது. சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கு 30% இடஒதுக்கீடு வழங்கும் உத்தரவை வங்கதேச உச்சநீதிமன்றம் திரும்பப் பெற்றது. கடந்த 1971ஆம் ஆண்டு வங்கதேசத்தின் விடுதலைப் போராட்டத்தில் உயிரிழந்த படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலைவாய்ப்புகளில் 30% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வந்தது. இடையில் ரத்து செய்யப்பட்டிருந்த இந்த இடஒதுக்கீட்டை மீண்டும் வழங்க வேண்டும் என்று வங்கதேச உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜூலை 1ஆம் தேதி முதல் அங்கு மிகப்பெரிய அளவில் போராட்டம் வெடித்தது. இந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு சட்டவிரோதமானது என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளதாக அட்டார்னி ஜெனரல் AM அமினுடின் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் குடிமைப் பணிகளில் படை வீரர்களின் வாரிசுகளுக்கு 5%, இதர பிரிவினருக்கு 2% ஒதுக்கப்பட்டுள்ள இடஒதுக்கீடு தொடரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த தீர்ப்பை வெளியிட்ட நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் வகுப்புகளுக்கு திரும்ப வங்கதேச உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. வங்கதேசத்தில் சிக்கி தவித்த தமிழக மாணவர்கள் 40க்கும் மேற்பட்டோர் சென்னை வந்தடைந்தனர். வங்கதேசத்தில் நிலவும் பதற்றம் காரணமாக தமிழக மாணவர்கள் தாயகம் திரும்ப முடியாத சூழல் நிலவியது. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு செலவில் விமான பயணச்சீட்டு ஏற்பாடு செய்யப்பட்டு முதற்கட்டமாக 49 மாணவர்கள் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டனர். இவர்களை வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வரவேற்றார். சென்னைக்கு வந்திறங்கிய மாணவர்கள் அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். நாங்கள் பங்களாதேஷ் கொமிலாலேருந்து வரோம். நாங்கள் பார்டரை ஒட்டி இருந்ததுனால எங்களை சீக்கிரமாக ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க ப்ராப்ளம் ஆகிறதுக்கு முன்னாடி. பட் மெயின் சிட்டி டாக்கால இருந்தவங்கலாம் காலேஜ் விட்டு வெளியவே வர முடியாத ஒரு சூழ்நிலையில தான். லாக்டவுன் இருக்குது. இப்போ 144 போட்டிருக்காங்க. இப்போது கலவரம் கொஞ்சம் கம்மியாயிட்டு இருக்குன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அவங்க நெட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ எங்கனாலே தொடர்பு கொள்ள முடியல. எப்படி சுச்சுவேஷன் இருக்குது டாக்காலன்னு எங்களுக்கே தெரியல. நெட் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டாங்க. மெயின் ப்ரொடெஸ்ட் வந்து சிட்டியில் கேபிட்டலில் தான் நடந்துட்டு இருக்கு. சென்னையில் குப்பை தொட்டியில் வீசப்பட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைர நெக்லஸை தூய்மை பணியாளர் மீட்டு உரியவரிடம் அளித்தது பாராட்டை பெற்றுள்ளது. ராஜமன்னார் சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பைச் சேர்ந்த தேவராஜ் என்பவர் தனது வீட்டில் இருந்து 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைர நகையை தெரியாமல் குப்பையில் வீசியுள்ளார். இவரின் வீட்டின் அருகே இருந்த குப்பை தொட்டியில் வைர நெக்லஸ் இருந்ததை கண்ட தூய்மை பணியாளர் அதனை மீட்டு உரியவரிடம் கொடுத்தார். பேராசையின்றி உரியவரிடம் அளித்த தூய்மை பணியாளரின் நேர்மையை சென்னை மாநகராட்சி பாராட்டியுள்ளது. உரியவரிடம் நெக்லஸ் ஒப்படைக்கப்பட்ட வீடியோவையும் சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ளது. சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக சவுகார்பேட்டை ஜுவல்லரி கடை உரிமையாளரிடம் சிபிசிஐடி விசாரணை நடத்த உள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி தாம்பரம் ரயில் நிலையத்தில் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 4 கோடி ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விசாரணையில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் பிடிபட்ட இந்த பணம் நெல்லை நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் செலவுக்காக கொண்டு செல்லப்பட்டதாகவும் இது நெல்லை சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம் என்றும் கூறப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு தற்போது தீவிரமாக விசாரணை நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் சவுகார்பேட்டையில் உள்ள ஜுவல்லரி கடை உரிமையாளரிடமிருந்து 4 கோடி ரூபாய் பணம் வந்திருப்பதும் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ப்ளூ டைமண்ட் ஹோட்டலுக்கு நகைக்கடை உரிமையாளரின் உதவியாளர் பணத்தை கொண்டு வந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனால் இன்னும் ஓரிரு தினங்களில் ஜுவல்லரி கடை உரிமையாளருக்கு சம்மன் அளித்து விசாரணை நடத்த சிபிசிஐடி திட்டமிட்டுள்ளது. பல்வேறு தடைகளை தாண்டி தரவுகளை சேகரிப்பதாக தமிழ்நாட்டில் நடைபெறும் அகழாய்வு குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்னானூர் அகழாய்வில் தமிழி எழுத்து பொறிப்பு கொண்ட பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் தடைகளை கடந்து தரவுகளை சேகரிக்கிறோம் என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடைபெறக்கூடிய அகழாய்வில் மூடியுடன் பானை, பாசிமணிகள், சுடுமண் கிண்ணங்கள், தொட்டி, உரைக்கிணறு, வெள்ளியால் ஆன முத்திரை காசு, சிவப்பு வண்ண கொள்கலன், தமிழி எழுத்துடன் கூடிய பானை ஓடு என்று தொடர்ந்து பல்வேறு பொருட்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இப்படி தொடர்ந்து அகழாய்வுகளில் கண்டுபிடிக்கப்படக்கூடிய பொருட்கள் தமிழரின் வரலாற்றையும் பண்பாட்டையும் அறிவியல் சான்றுகளுடன் உலகுக்கு எடுத்துக் கூற நாம் மேற்கொண்டிருக்கக்கூடிய பயணம் சரியான திசையில் செல்வதை உறுதி செய்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார்.
மாஞ்சோலையில் தொழிலாளர்களுக்கு நிலம் தர சாத்தியமில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வனத்துறை சார்பில் நிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் மாஞ்சோலையில் ஒப்பந்த காலம் முடிவடைந்ததால் தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற தனியார் நிறுவனம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் தொழிலாளர்களுக்கு நிலம் வழங்க உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மாஞ்சோலையைச் சேர்ந்த அமுதா, ரோஸ்மேரி, ஜான் கெனடி, புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி உள்ளிட்டோர் மனு தாக்கல் செய்தனர். இது தொடர்பாக நிலை அறிக்கை தாக்கல் செய்துள்ள வனத்துறை, மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் பணி செய்யும் தொழிலாளர்கள் பெரும்பாலானோர் வெளி ஊரைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்களை பாரம்பரிய வனவாசிகள் என வரையறுக்க முடியாது என்று தெரிவித்துள்ளது. வனப்பகுதிகளில் நிரந்தரமான குடியிருப்புகளை ஏற்படுத்தினால் மேற்கு தொடர்ச்சி மலையின் பழமையான காடுகளை இழக்கும் சூழல் உருவாகும் என்றும், மாஞ்சோலையில் பிபிடிசி தேயிலை நிறுவன நிலங்களை தொழிலாளர்களுக்கு வழங்குவது சாத்தியமில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வனப்பகுதிகளை தமிழ்நாடு அரசின் டான்டி நிறுவனத்திற்கு குத்தகைக்கு விடுவது சாத்தியமற்றது என தெரிவித்துள்ள வனத்துறை, காடுகளை மீட்டெடுப்பதே வனத்துறையின் நோக்கம் என்பதால் மாநில பொதுத்துறை நிறுவனங்களின் வணிக செயல்பாடுகளை குத்தகை அடிப்படையில் வனப்பகுதியில் நீட்டிக்க முடியாது என்றும் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது.